திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 73வது வாக்கியம். உடம்பை வெறுத்தேனோ திரு நரையூராரை போலே. இந்த வாக்கியத்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு பக்தன் இதை விட ஒரு அபாயகரமான ஒரு செயலை செஞ்சிருக்கவே முடியாது. இந்த கதை அப்பேற்பட்ட ஒரு கதை. இதுக்கு முன்னாடி ஒரு பக்தன் தான் உக்காண்ட இடத்துல இருந்து மண்ணால பூக்கள் பண்ணி பகவானை அர்ச்சித்து வந்தான் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் 2-3 பதிவுகள் எல்லாம் வேற வேற விதமான பக்தர்களை பத்தி நம்ம கேட்டோம். கடவுளை விட குருதான் வசதி அப்படின்னு வாசல்ல பகவான் எழுந்தருளிக்கும் போது குருவுக்கு பால் காய்ச்சின்னு இருந்தான். எனக்கு குருதான் முக்கியம் அப்படின்னு பெருமாளை கூட பார்க்க வரல அப்படின்னு ஒரு பதிவுல பார்த்தோம். இன்னொருத்தான் குரு தன்னை பிரிஞ்சு போன உடனே இன்னொரு பக்தன் குருவை பிரிஞ்சுட்டு அவனால இருக்கவே முடியல. அவன் கிளம்பி குரு எந்த பக்கம் போயிருக்காரோ அவனை தேடிட்டு வந்துட்டான். வழியில குரு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கமா இன்னும் கொஞ்ச தூரம் போனா கோவில் வரும், பெருமாளை பார்க்கலாம். எனக்கு குருதான் முக்கியம் அப்படின்னு எப்படி சிஷ்யர்கள்லாம் குரு மேல அவ்வளவு குரு பக்தி வச்சுட்டு இருந்தா, அப்புறம் பக்தர்கள்லாம் எப்படி பகவான் மேல பக்தி பண்ணினா அப்படின்னு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வாக்கியமும் இன்னும் ஒரு 7-8 வாக்கியத்தோட முடிய போறது. என்னால இதெல்லாம் சொல்லாம மேற்கொண்டு போகவே முடியல. அதனால ஒவ்வொரு வாக்கியமும் அதோட கூடவே நம்ம பயணிச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வியப்பு, ஆச்சரியம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் வரும். இப்ப இந்த கதைக்குள்ள திரு நரையூர் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம். அதையே தன்னோட பேரா வச்சுருக்கிற ஒருத்தர் தான் திரு நரையூரார். இவர் ஒரு கோவிலுக்கு பெருமாளை தரிசிக்கிறதுக்காக போறார். அங்க ஏதோ விழா நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆட்கள்லாம் சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கா. நிறைய கோவிலோட சம்பந்தமா ஏதோ நிறைய காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த கோவிலுக்கு யாரோ தீ வச்சு விடுறா. இது எந்த இடம், எந்த கோவில் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி விவரங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனால நான் கோவில் பேரை சொல்லலை. ஆனா ஒரு பெருமாள் கோவில், இவர் ஒரு பக்தர், இது ரெண்டும் நம்ம அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு நான் நினைச்சதுனால இப்ப மேற்கொண்டு என்ன ஆப்புறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோவில் பத்தி எரிய ஆரம்பிக்கிறது. அப்ப அங்க இருக்கிறவா எல்லாருமே தங்க மேல தீ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்ப சாதாரணமா நம்மளும் அந்த இடத்துல இருந்தோம்னா உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தீ அணைக்கிறதுக்கு என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு நம்ம தீயிலேருந்து விலகி இருக்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஆனா இந்த திருநரையூரார் அவர் பண்ணின காரியம் தன்னோட உயிரையே கொடுத்து விடுறார். அந்த பெருமாளை போய் கட்டிண்டு அந்த தீ அவரை எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டின்றதுனால அவர் மேல அந்த தீ வந்துடுறது. அந்த நெருப்பு அவரையும் பொசுக்கி அவரோட மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் பல்ல கடிச்சுட்டு இதை நீங்க பொறுத்துக்கோங்க, நம்ம நேரம் மோட்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னு அவளையும் சமாதானப்படுத்தி தானும் எரிஞ்சு தன் குடும்பமும் எரிஞ்சு அந்த பெருமாளை அவர் காப்பாத்தினதாக இந்த வாக்கியம் சொல்றது. இப்ப எந்த மாதிரி ஒரு அபாயகரமான நிலையில அவருக்கு 2 சாய்ஸ் இருந்தது. ஒண்ணு தீ அணைக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பகவான் அந்த நிமிஷத்துல காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்ச்சி உணர்வு எதனால வந்தது அப்படின்னா, அர்ச்சிக்கும் உருவத்தில் தெய்வத்தை நம்ம பார்க்க வேண்டும். அது தெய்வமா அவர் பார்த்ததுனால அவர் அது எரியக்கூடாது அப்படின்னு ஒரு செயல் அப்படிங்கிறத நினைச்சுன்னு ஒரு செயல் செஞ்சு அந்த மொத்த குடும்பமும் எப்படி பஸ்மமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப ஆச்சரியத்தோட சொல்றா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பண்ணினேனா? பண்ணல. உடம்பை வெறுத்தேனோன்னு இந்த உடம்பு பகவானுக்கு
கொடுக்காத உடம்பு இது என்ன உடம்பு அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவா மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்களா நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருக்கோளூர்ல இருந்து வேற ஊருக்கு போற மாதிரி இந்த கதை இங்க முடியுது.